பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருண்டு விட்டதாக நினைத்து கொள்ளுமா அப்படின்னு ஸ்டாலின் நினைச்சிட்டு இருக்கார். அவர் பேசுறதெல்லாம் உண்மை நினைச்சிட்டு இருக்கார். ஏதோ எழுதி கொடுக்குறாங்க. ஒரு பொம்மை முதலமைச்சர் வெளியிலே வந்து தன் இஷ்டம் போல பேசிட்டு இருக்கார். அதிமுக பிரச்சார கூட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஸ்டாலினை பொம்மை என கூறி விமர்சனம் செய்துள்ளார். கருணாநிதியும் திரு ஸ்டாலினும் கபலீகரம் செய்து கொண்டார்கள். உண்மைதானே? கைப்பற்றிட்டாங்கல்ல. திமுகனா திரு கருணாநிதி குடும்பம், திரு கருணாநிதி குடும்பம்னா திமுக. இப்படித்தான் இன்றைய நிலை. வேற எவரும் அந்த கட்சியில உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. அந்த குடும்பத்தை தவிர்த்து எவரும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது. உண்மைதானே? பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருண்டு விட்டதாக நினைத்து கொள்ளுமா அப்படின்னு ஸ்டாலின் நினைச்சிட்டு இருக்கார். அவர் பேசுறதெல்லாம் உண்மை நினைச்சிட்டு இருக்கார். ஏதோ எழுதி கொடுக்குறாங்க. ஒரு பொம்மை முதலமைச்சர் வெளியிலே வந்து தன் இஷ்டம் போல பேசிட்டு இருக்கார். திரு ஸ்டாலின் அவர்களே, நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல், இந்த தேர்தல் தான் திமுகவுக்கு இறுதி தேர்தல். இந்த தேர்தலோடு திரு கருணாநிதி குடும்பத்திற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அது இடங்களிலே வெற்றி பெற்று அண்ணா திமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார். அண்ணா திமுக 10 ஆண்டு கால ஆட்சியில இருண்டாச்சு என்று. ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. பொற்கால ஆட்சி தானே. 10 ஆண்டு ஏற்கனவே பொன்முனை செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, கிருஷ்ணகிரி மாவட்டம் வளர்ச்சி பெறுவதற்கு இருவரும் தலைவர்கள் எடுத்த முடிவு இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் தண்ணீரை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.